டியூஸ்டே சமையல் தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். பாவைக்காய், வெண்டைக்காய், தட்டைப்பயிறு இந்த 3 தான் இன்றைக்கி நான் வெஜிடபிள்ஸாக யூஸ் பண்ணுறது. வெண்டைக்காய் வச்சு ஒரு தயிர் பச்சடி, பாவைக்காய் வச்சு ஒரு தீயல், அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு வச்சு ஒரு துவரன் அல்லது இங்கெல்லாம் பொரியல்னு சொல்கிறீங்க, எங்கள் ஊர் சைடில் துவரன்னு சொல்லுவாங்க. காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பிளாக் டீ எடுத்துகிட்டு தான் என்னுடைய வேலையை கண்டினியூ பண்ணேன். இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறது இந்த பாவைக்காய் தீயல் தான். பாவைக்காய் வந்து கட் பண்ணி வச்சு புளித்தண்ணி கரைசலில் குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கணும். இங்கே வந்து நம்ம தேங்காய் ஃப்ரை பண்ணிக்கணும். தேங்காய், நல்ல மிளகு, அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டில் இறக்க டைமில் கொத்தமல்லி பொடி, மிளகாய் பொடியும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதை மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். அதுலேயே வந்து கடுகு, வெந்தயம், இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக முழுசாகவே போட்டுக்கலாம், கட் பண்ண வேண்டாம், முழுசாகவே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் போடும்போது பாவைக்காயில் உள்ள அந்த கசப்பு கொஞ்சம் எடுத்துரும். அதையும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்க அந்த பாவைக்காவையும் அதில் இறக்கி விட்டு புளித்தண்ணி கரைசல், அப்புறம் வந்து நம்ம அரைச்ச கலவையும் இறக்கி விட்டோன்னா சூப்பரான, கொஞ்சம் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான பாவைக்காய் தீயல் ரெடி. என்னுடைய சமையலும் ரெடி.